அம்மா லக்ஷ்மி, நீ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு கால் வந்துகிட்டே இருந்தது. யாருன்னு பாரு. ஆ ஆ ஆ ஹலோ அண்ணா. என்ன சொல்லுங்கண்ணா. அம்மா, உன் புருஷன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அத சொல்லதான் நான் உனக்கு ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணேன். என்ன சொல்றீங்கண்ணா? நீங்க சொல்றது உண்மையா? ஆமாமா, எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. உடனடியா நீ வந்தாதான் அவரை உன்னால காப்பாத்திக்க முடியுமா? அது சரி, கடத்தினவங்க யாருண்ணா? அவங்க எதுக்காக கடத்திருக்காங்க? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க லக்ஷ்மி? நிஜமாவா? ஆமா மாமா, நேத்து நம்ம செஞ்ச முயற்சிகள் அதே மாதிரி இன்னைக்கு செஞ்ச இந்த விரதமும் வீண் போகல மாமா. அம்மா லக்ஷ்மி, உன் தைரியத்தோட சேர்த்து இந்த அம்மனோட துணையும் உனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும்னு சொன்னல. இந்த அம்மனோட கருணை உனக்கு கிடைச்சிருக்குமா. அதனாலதான் மித்ரா இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் அண்ணா உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு, அதான் ஃபோன் பண்ணேன். அண்ணா அண்ணா, நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசலாமா? இங்க பாருங்கம்மா, இவங்க எல்லாரும் புது கேங்கு, கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க தான். உன் புருஷனை ஃபோன்ல பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. சொல்றத புரிஞ்சுக்கோமா. தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை பேச வைங்கண்ணா. அவர் இப்ப எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. நான் அவர்கிட்ட பேசினா அவருக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஒரு தடவை அவர்கிட்ட போனை கொடுங்கண்ணா. சரிம்மா, அப்படியே லைன்லயே இருங்க, நான் ஃபோன் கொடுக்குறேன். அண்ணே, என்னாச்சுண்ணே? ஏய், இந்த ஏரியாவுல வீரானான்னு எவனோ ஒருத்தவன் இவனை பத்தி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கானா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, சரியா? அந்த வீரனாங்கிறவன நம்ம கேங்ல யாருக்காவது தெரியுமா? நம்ம கேங்ல யாருக்கும் தெரியாதுண்ணா. அண்ணே, ஆனா அந்த ரமேஷுக்கு தெரியுமான்னு கேட்கணும்ண்ணே. போய் அவனை கூட்டு வாங்கடா. டேய், அண்ணா கூப்பிடுறாரு, வாடா வாடாங்கறல்ல. டேய், வீரனாங்கிறவனை பத்தி உனக்கு தெரியுமா? அது டேய், அவன் கிட்ட இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு போன் வந்துச்சு தானே? அண்ணா, அது உண்மைய சொல்றா. அவனை பத்தி உனக்கு தெரியுமா? நீ அவன் கிட்ட பேசுனியா? ஆமா, உன் போன் எங்கடா? ஃபோன் எங்கேயோ வச்சுட்டேண்ணே. என்னது, போனை எங்கேயோ வச்சிட்டியா? உண்மைய சொல்றா. நான் உண்மையை தான் சொல்றேண்ணே. ஃபோன் எங்கேயோ வச்சேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. டேய், இவனை ஃபுல்லா செக் பண்ணுங்கடா. அண்ணா, இல்லண்ணே. டேய், இவன் போன் இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். ஃபுல்லா தேடுங்கடா. சரிங்கண்ணா. டேய், நீ இங்கே இரு. என்னாச்சு மித்ரா? ஹலோ ஹலோ, என்னாச்சுமா? மித்ரா பேசுறது எனக்கு கேட்கல. ஹலோ ஹலோ. இன்னொரு தடவை நீ என் கண்ணுல பட்டன் வச்சுக்க, உன் உயிரை எடுத்துருவேன் பாத்துக்க. போடா இங்க இருந்து, போடா. டேய், இவன்கிட்ட போன் இருக்கான்னு செக் பண்ணுங்கடா. அண்ணே, இவங்கிட்ட போன் இல்லண்ணே. டேய், அந்த ரமேஷ் கண்டிப்பா யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான்டா. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நாம இங்கே இருக்கிறது அவ்வளவு சேஃப் கிடையாது. உடனே நாம இடத்த மாத்தி ஆகணும். அந்த தசரத்துக்கு போன் பண்றா, வண்டியை சீக்கிரம் கொண்டு வர சொல்லு. ஏய் தசரத், உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு பூர்ணா மார்க்கெட் காயத்ரி நகருக்கு வந்து கால் பண்ணு. லக்ஷ்மி, பூர்ணா மார்க்கெட் இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகும். உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு பூர்ணா மார்க்கெட் காயத்ரி நகருக்கு வந்து கால் பண்ணு. அர்ஜுன்,
போன்ல அவரு வண்டி எடுத்துக்கிட்டு காயத்ரி நகர் வான்னு சொன்னத நான் கேட்டேன் அர்ஜுன். பூர்ணா மார்க்கெட்ல காயத்ரி நகருக்கு நம்ம போனா கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். பட் காயத்ரி நகருங்கிற ஏரியா கூட ரொம்ப பெருசு லக்ஷ்மி. எங்கன்னு போய் தேடுறது? இந்த ஃபோன் கால் ஆன்லயே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். வாங்க போலாம். சரி. என்ன நீ எதையோ யோசிக்கிற? என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், வா. இப்போ நீங்க சொன்னது உண்மையா பெரியப்பா? ஆமாண்டா, அவளுக்கு யாரோ கால் பண்ணி மித்ரா இருக்கிற இடத்த சொல்லிட்டாங்க. அதனால்தான் சம்யுக்தா அங்க போயிருக்கா. இன்னும் ஏங்க சம்யுக்தான்னு சொல்றீங்க? அவளுக்கு லக்ஷ்மிங்கிற பேர் இருக்குல்ல. என்ன பேசுறீங்க பெரியம்மா? லக்ஷ்மின்னு சொல்றீங்க? சில பிரச்சனைகளால லக்ஷ்மி எவ்வளவு காயப்பட்டா, அவ வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இவ்ளோ நாள் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்சதும் என் மனசே உடைஞ்சிருச்சு. இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம, இந்த விஷயம் இப்போ வெளியே வந்தா மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனைலாம் வருமோன்னு கொஞ்சம் ரகசியமா மறைக்க வேண்டியதா போச்சு பெரியம்மா. பரவாயில்லடா, லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காங்கிற சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயம்லாம் எனக்கு பெருசாவே தெரியல. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சதுக்கும், அக்கா மாறு வேஷம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களை ஏமாத்தினதுக்கும் அக்காவோட சார்பா இது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எந்த தப்பும் நடக்கல. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். எங்க சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கையோட நாங்க விளையாடிட்டோம். எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உங்க வாழ்க்கையை நாங்க பணையம் வச்சோம். உன் அக்காக்கும் உனக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாதம்மா. நீங்க செஞ்ச தியாகத்துக்கு எத்தனை தடவை நாங்க கையெடுத்து கும்பிட்டாலும் அது தப்பில்லம்மா. ஐயோ, என்ன அத்தை, நீங்க ஏன் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல ஜானு, எனக்காக உங்க அக்கா ரொம்ப பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கா. இந்த குடும்பத்துக்காக அவ வாழ்க்கையவே அவ தியாகம் பண்ணிருக்கா. இப்ப கூட மித்ராவை காப்பாத்துறதுக்காக அவ ஒவ்வொரு நிமிஷமும் போராடிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு மருமகளை இவ்ளோ வருஷமா நாங்க பிரிஞ்சிருந்துட்டோம்.